சுவாமிகளே, சுவாமிகளே! சுவாமி, இந்த இரவு நேரத்தில், அதுவும் இந்த கானகத்தில் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? என்னை தடுக்காதீர்கள். அடியேன் எதிர்வரும் ஆச்சாரியரை தேடி புறப்பட்டு விட்டேன். அவரை கண்ட பின்பே திரும்புவேன். சுவாமி, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். இந்த இரவு நேரத்தில், அதுவும் இந்த கானகத்தில் எங்கு சென்று தேடுவீர்கள்? தயவு செய்து தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் சுவாமி. இல்லை பெரிய நம்பி, யார் சொல்லியும் அடியேனுடைய முடிவை மாற்றிக்கொள்வதாக இல்லை. என் மனக்கண்ணில் தெளிவாய் புலப்பட்டு விட்டது. அந்த அவதார புருஷர் சமீபத்தில் இங்குதான் எங்கோ வந்துள்ளார். அவர் இந்த அடியவனை காணவே வந்திருக்கிறார். அடியேன் உடனே அவரை காண வேண்டும். சுவாமி, தாங்கள் மட்டும் தனியே செல்ல வேண்டாம். நாங்களும் தங்களுடனேயே வருகிறோம். வேண்டாம், நீங்கள் யாரும் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம். இது உங்கள் ஆச்சாரியரின் கட்டளை. செல்லுங்கள். சுவாமி, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள் சுவாமி? அடியேனை சோதிக்க வேண்டாம். தங்களை இன்று இந்த அடியவன் தரிசித்தே தீர வேண்டும். இந்த எளியவன் மீது கருணை காட்டுங்கள் சுவாமி. அடியேனுக்கு காட்சி கொடுங்கள். அடியேனின் பாட்டனார் நாதமுனிகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகள் கூறியபடி எதிர்கால சமுதாயத்தின் விடிவெள்ளியான தாங்கள் எங்கு மறைந்திருக்கிறீர்கள்? பல இன்னல்களால் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க போகும் மகான் தாங்கள். எனவே தங்களின் எழில் பொங்கும் திருமுக தரிசனத்தை அடியேனுக்கு காட்டி அருளுங்கள். அடியேனுக்கு தரிசனம் தாருங்கள். நான் இங்க இருக்கிறேன். ஆஹா, அடியேன் தேடி வந்த அந்த மகா புருஷர் தாங்கள்தான். அடியேன் காண்பது நிஜமா அல்லது கனவா? என் கண்களையே அடியேனால் நம்ப முடியவில்லையே. சுவாமி, அடியேன் பிறவி பயனை இன்றே அடைந்து விட்டேன். சுவாமி நம்மாழ்வாரால் தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தத்தில் பொலிக பொலிக என்ற பாசுரத்தில் மறைபொருளாய் சொல்லப்பட்டவர் தாங்களே. ஆழ்வாராகவும் ஆச்சாரியராகவும் வணங்கப்படும் நம்மாழ்வார் என் பாட்டனார் நாதமுனி யோகீஸ்வரருக்கு கொடுத்தருளிய அர்ச்சா விக்கிரகத்தில் ஒளிரும் திருவடிவம் தாங்களே. தங்களை இன்று தரிசித்து விட்டேன். இனி தாங்கள் காட்டும் வழியில் தங்களுக்கு தொண்டாற்றுவான் இந்த அடியவன். யமுனாச்சாரியரே, தாங்கள் எனக்கு தொண்டாற்றுவதா? அதை என்னால் ஏற்க முடியாது. தங்களை அடிபணிந்து பணி செய்யவும் தங்களின் மனோரதத்தை பூர்த்தி செய்யவுமே அடியேன் இங்கு வந்து அவதரித்திருக்கிறேன். தகுந்த நேரத்தில் அனைவரின் முன்னிலையிலும் தங்களின் சிஷ்யனாக உங்கள் திருப்பாத கமலங்களை நான் பணிவேன். அதுவரை பொறுத்திருங்கள். அடியேன் புறப்படுகிறேன்.
வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். அடியேன் தங்களை பூரணமாக தரிசிக்கவில்லை. செல்ல வேண்டாம் சுவாமி. போகாதீர்கள் சுவாமி, போகாதீர்கள். தாங்கள் எங்கே அவதரித்துள்ளீர்கள்? அடியேன் மறுபடியும் தங்களை எங்கே தரிசிப்பேன்? போகாதீர்கள் சுவாமி, போகாதீர்கள். கண்டேன், கண்டேன், கண்ணுக்கு இனியன கண்டேன். தொண்டுள்ளம் கொண்டவர்களே, எல்லோரும் வாரீர். சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று? தாங்கள் இன்னும் உறங்கவில்லையா சுவாமி? பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பி, கண்டுவிட்டேன். என் கண்களால் அவரை கண்டுவிட்டேன். சுவாமி, இந்த இரவு நேரத்தில் யாரை கண்டேன் கண்டேன் என்று கூறுகிறீர்கள்? சற்று முன் ஒரு கனவு. பொலிக பொலிக என்ற நம்மாழ்வாரின் தமிழ் வேதமாகிய பாசுரத்தின் பொருள் தேடி அடியேன் ஒரு வனத்தினுள் சஞ்சரித்தேன். பல இடங்களில் தேடியபடியே சென்ற அடியேனுக்கு இந்த அர்ச்சையில் உறையும் மகான் தனது திருவுருவை காட்டி அருளினார். அவரது குரலோசையும் குழலோசை போல் இனிமையாய் இருக்க கண்டு ஆனந்தம் கொண்டேன். ஆனால் அவர் தான் எங்கிருக்கிறோம், எந்த பெயரில் அவதரித்திருக்கிறோம் என்ற விவரங்களை அடியேனுக்கு கூறாமலேயே மறைந்து விட்டார். ஆனால் தற்பொழுது நாம் வழிபடும் அர்ச்சா விக்கிரகத்தில் அடியேன் கனவில் கண்ட அதே தேஜோமயமான ரூபத்தில் காட்சியளித்தார். அதனால்தான் அவரை கண்டேன் என்று சொன்னேன். அவரை கண்டு அகமகிழ்ந்தேன். அந்த அதிசயத்தை தான் தாங்கள் கண்டேன் கண்டேன் என்று பரவசப்பட்டீர்களா சுவாமி? ஆம் பெரிய நம்பி, அடியேன் கனவில் கண்டபடி இந்த மகான் இப்பூலகில் அவதரித்து விட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. நிச்சயம் உறுதியாகிவிட்டது. சுவாமி, அடியேன் ஒன்றை விண்ணப்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து தாங்கள் அதை செவிமடுக்க வேண்டும். சொல் திருக்கோஷ்டி, சொல். உனக்கும் இவரை எங்காவது தரிசனம் செய்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த அர்ச்சையில் ஒளிரும் கருணாமூர்த்தி பற்றி நீ ஏதேனும் தெரிந்து வைத்திருக்கிறாயா? சொல், உடனே சொல். சுவாமி, இதோ இங்கே விக்கிரக வடிவில் காட்சியளிக்கும் ஆச்சாரியர் வேறு யாரும் அல்ல, அது தாங்களே ஆகும்.
தாங்கள் குறிப்பிட்ட புலிக புலிக பாசுரத்தில் மறைவாய் குறிப்பிட்டது போல் அவதரித்துள்ளவரும் தாங்களேதான் சுவாமி. திருக்கோஷ்டி, என்ன பேசுகிறாய் நீ? ஆம் சுவாமி, திருக்கோஷ்டி தெரிவிப்பது போல் இந்த அர்ச்சா விக்கிரகத்தில் அருளுருவாயிருப்பது தேவரீரேதான். இந்த கலியும் கெடும் உத்தம ஆச்சாரியரான தங்களை நாங்கள் நித்தம் தரிசனம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம். இல்லை பெரிய நம்பி, இல்லை. அத்தகைய உயர்ந்த கௌரவம் நிச்சயம் எனக்கு உரித்தானதல்ல. அடியேன் இழிந்தவர்களுக்குள்ளும் இழிந்தவன். அடியேனை இந்த மகானோடு ஒப்பிடுகிறீர்களே, அது தகாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உள்ள அனைத்து சமுதாயத்தினராலும் போற்றப்பட போகும் ஒரு மகானின் அவதாரத்தை பற்றியே பொலிக பொலிக பாசுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது இதுவரை வந்து சென்ற ஆச்சாரியர்கள் எவரையும் குறிப்பிடவில்லை என்பதும், அடியேனையும் அதில் நிச்சயம் குறிப்பிடவில்லை என்பதையும் அடியேன் நன்கு அறிவேன். நிச்சயம் அறிவேன். சுவாமி, எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? காரணம் பல உண்டு. முதலில் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி இந்த விக்கிரகத்தை அடியேனிடம் ஒப்படைத்து, இந்த மகான் கூடிய விரைவில் வரப்போகிறார், அடியேன் உட்பட எதிர்வரும் காலத்தில் பலர் அவரை தரிசித்து பெரும் பேறு அடைவர் என்றே அவர் குறிப்பிட்டார். மேலும் நம்மாழ்வார் குறிப்பிட்ட பாசுரத்தின்படியெல்லாம் இன்னும் நடந்த பாடில்லையே. இந்த கலியின் கொடுமை சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. அதர்மங்கள் மடிந்து விட்டதா? வன்கொடுமை செய்வோர் தொலைந்து விட்டனரா? ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமநிலை வந்து விட்டதா? பாகுபாடற்ற சமுதாயம் உருவாகிவிட்டதா? சமரசம் என்ற பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதா? எல்லோரும் அந்த எம்பெருமானின் அருளை பூரணமாய் பெற்று மரணம் என்னும் காலனை துச்சமாய் மதிப்பவர்களாக இருக்கிறார்களா? இல்லையே. சுவாமி, அப்படியென்றால் தாங்கள் எங்களுக்கு கூற நினைப்பது? மத பேதங்களை கடந்த இந்த மகான் சீக்கிரமே அனைவர் கண்களுக்கும் நேரே காணப்பெறுவார். உலகமே வியந்து போற்றும் அந்த பாகவதோ உத்தமரை, புரட்சியாளரை அனைவரும் தரிசிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அவ்வேளையில் அடியேன் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ? அந்த பாக்கியதை உங்களில் சிலருக்கேனும் கிடைக்கலாம். அப்போது பொலிக பொலிக பாசுரத்தின் முழு விளக்கமும் உங்களால் உணரப்படும். இது சத்தியம். சபா, என்ன சோமியாஜிகளே, இன்னும் கூரத்திற்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும்? அநேகமாக கூரத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஏன், நடப்பது சிரமமாக இருக்கிறதா? சிரமமா? எனக்கா? நடப்பதென்றால் எனக்கு பால் பாயசம் சாப்பிடுவது போல. ஆரம்பித்து விட்டீர்களா? இதுதான் அத்திம்பேர். எப்பொழுதும் சாப்பாட்டு ஞாபகம்தான். பாருங்களேன், நடப்பதை பற்றி கேட்டால் பால் பாயசத்தை உள்ளே நுழைத்து விட்டார். ஏய், என்னடி மாப்பிள்ளையை எகத்தாளம் செய்கிறாய்? நம்ம எல்லாம் விட சற்று அவருக்கு சாப்பாட்டில் பிரியம் அதிகம். ருசித்தும் ரசித்தும் சாப்பிடுபவர்கள் ஆரோக்கியமானவர்கள் தெரியுமா? தெரிந்து கொள், நான் ஆரோக்கியமானவன். என்ன சோமியாஜிகளே, சரிதானே? சரிதான். சிலருக்கு வயிற்றில் ஜடராக்னி சற்று அதிகமாக செயல் புரிகிறது. அதில் நீங்களும் ஒருவர். கேட்டாயா பெரிய பிராட்டி? உன் அக்காவும் அத்திம்பேரும் என் பக்கம்தான்.
நீ மட்டும்தான் என்னை கரித்து கொண்டே இருக்கிறாய். நமஸ்காரம் சோமயாஜி. அடடே, வாருங்கள் ராமஜெயம். பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. க்ஷேமமாக இருக்கிறீர்களா? அதற்கென்ன குறைச்சல்? பகவானின் திருவருளால் நன்றாக இருக்கிறேன். தாங்கள் இந்த ஊரில்தான் வசிக்கிறீர்களா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? பிறந்தது முதல் இதே கூரத்தில் தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்பாராத நம் சந்திப்பு எனது பெரும் பாக்கியம். எனக்கும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சிதான். சரி, ஏது இவ்வளவு தூரம்? அதுவும் குடும்ப சமேதராய்? ஆதிகேசவனை சேவிக்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே புறப்பட்டு விட்டோம். அப்படியா? இவளின் சகதர்மிணி, இவளின் மைத்துனி, நமஸ்காரம். இவர் என் சட்டகர், இவன் ராமானுஜன், என் சீமந்த புத்திரன். கோயிலுக்கு போவதாக சொன்னீர்கள்? ஆமாம். அடடா, உச்சிக்காலமாகிவிட்டதே. நடை சாத்திருப்பார்களே. சற்று நேரம் முன்பு வந்திருந்தால் பரவாயில்லை. அருமையான சேவையாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் கோவில் நடை திறக்க வெகு நேரம் இருக்கிறது போல இருக்கிறதே. ஆமாம், அப்படியானால் மடப்பள்ளியும் மூடி இருக்குமே. நிச்சயமாக மூடியிருக்கும். அதில் என்ன சந்தேகம்? ஐயோ, உங்கள் கவலை உங்களுக்கா? என்ன பெரிய பிராட்டி? ஒன்றுமில்லை அக்கா. எப்பொழுது கோவில் திறப்பார்களோ என்று சொன்னேன். மாலை பொழுதில் திறந்து விடுவார்கள் அம்மா. அமுதுண்டு விட்டு அருகிலுள்ள மண்டபத்தில் ஓய்வெடுங்கள். கண் மூடி கண் திறப்பதற்குள் நேரமாகிவிடும். பெருமாளை திவ்யமாக சேவித்துவிட்டு பிறகு புறப்படலாம். சரி சோமியாஜி, நான் உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன். மிக்க சந்தோஷம். வருகிறேன். வாருங்கள். என்ன சுவாமி இது? அந்த வைணவர் உங்களுக்கு பரிச்சயமானவர் போல் இருக்கிறதே. தொலை தூரத்தில் இருந்து வருகிறார்களே, பசிக்குமோ இன்னமோ என்று அவருக்கு தோன்ற வேண்டாமா? வாருங்கள் சோமியாஜி, நாம் அகத்தில் அமுதுண்டு விட்டு அப்படி சிரம பரிகாரமும் செய்து விடலாம் என்று அழைத்திருக்க வேண்டாமா? அதை விட்டு அருகில் தான் மண்டபம் இருக்கிறது, அங்கே செல்லுங்கள், அமுதுண்டுங்கள் என்றால் அமுது எங்கிருந்து வரும்? கமல நயனரே, அவர் வீட்டில் என்ன நிலைமையோ, எது இருக்கிறதோ எது இல்லையோ, அதுவும் இல்லாமல் அகத்திற்கு அழைத்து போக நீர் ஒருவர் மட்டுமா, இல்லை நான் ஒருவன் மட்டுமா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனால் ஒன்றும் ஆகிவிடாது சுவாமிகளே. உங்கள் குடும்பம் என்ன? இதை விட பெரிய குடும்பத்தை கூட என்னால் அழைத்து கொண்டு போய் விருந்தளிக்க முடியும். அப்படி கைங்கரியம் செய்யும் அளவுக்கு அந்த பெருமாள் எனக்கு அருள்பாலித்திருக்கிறார். ஆனால் இந்த கூரத்தில் அநேகமாக பலர் இல்லத்திலும் மதிய நேரத்தில் தலிகை செய்வதே இல்லை. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. என்ன இப்படி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கூரத்தில் நடக்கும் அன்னதானத்தை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா? சலிக்காமல் சளைக்காமல் அனைவருக்கும் உணவளிக்கும் அன்னதான பிரபு இந்த ஊரில் தான் இருக்கிறார். இந்த கூரத்தில் மதியத்தில் அடுப்பெறிவதென்பது அவரின் அன்னதான கூடத்தில் மட்டும்தான். இந்த ஊரில் பசி என்பதை யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அன்னதானம் நடக்கிறது. அவர் பெயர் என்ன? கூரேசன்.